பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த பேச்சாளர்கள் கூட்டம் இன்றைக்கி ரொம்ப பெருகிருச்சிங்க. தமிழ்நாடு பூரா நல்ல விஷயந்தான், வரவேற்க வேண்டிய விடயம் இது. எல்லோரும் பேசிட்டோம். இப்போ இந்த மேடையில் பேசுகிறவங்கள நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 3 விதமான பேச்சாளர்களை நீங்கள் பார்க்கலாம். கூர்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு பேச்சையும். இந்த முதல் வகை பேச்சாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, தான் ஏற்கனவே படித்ததை மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்புவிப்பாங்க. அவர் சொன்னார், இவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இவர் பேசினார் தெரியுமா அப்படின்னு இந்த முதல் ரகம் தான் படித்ததை மனப்பாடம் பண்ணதை அப்படி ஒப்பிப்பாங்க. இது முதல் வகை பேச்சாளர்கள். இந்த 2வது வகை பேச்சாளர்கள் நிறைய வாசிப்பாங்க, படிப்பாங்க. அந்த படித்ததில் அவருக்கு என்ன பிடிச்சதோ, அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். ஏகப்பட்டது படிப்பார், கேட்பார், அதில் தனக்கு பிடிச்சதை மட்டும் அவர் பேசுவார். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது 2வது வகை. இந்த 3வது வகை பேச்சாளர் தான் சுயமாக சிந்திப்பாங்க. நிறைய வாசிப்பாங்க, நிறைய கேட்பாங்க. வாசித்தலும் கேட்டலும் தான் ஒரு பேச்சாளருக்கு அடிப்படை தகுதி. இப்போ இந்த 3வது வகை பேச்சாளர் நிறைய வாசிப்பார், நிறைய கேட்பார், ஆனால் சுய சிந்தனையோடு பேசுவார். நமக்கு தேவை இந்த 3வது வகையான பேச்சாளர்கள் தான். யார் ஒருத்தர் சுயமாக சிந்திக்கிறாங்களோ அந்த சிந்தனை அது சரியாக தவறான்றது அடுத்த ஒரு பார்வையில், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பேச்சாளர் தனக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கிக்குவார், தான் கேட்டதை வாங்கிக்குவார். ஆனால் தன்னுடைய சுய புத்தியால் சிந்தித்து இதுதான் சரின்னு பேசுவார் பாருங்கள். அந்த பேச்சு தான் இந்த சமுதாயத்துக்கு தேவையான பேச்சாளர். பேச்சும் அதுதான். நீங்கள் எந்த வகை பேச்சாளர்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. எல்லாமே அனுபவம் தாங்க.